வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேபாளம் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. அங்கு ஆட்சி கவிழ்ந்து விட்டது. சிவில் நிர்வாகம் இயங்கவில்லை. அரசு அதிகாரிகளை போராட்டக்காரர்கள் துரத்தும் போது எடுக்கப்பட்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் உள்ளன. நாட்டின் பாதுகாப்பை தனது கையில் எடுப்பதாக ராணுவம் அறிவித்தது. இப்போது நாட்டில் சிவில் நிர்வாகம் வீழ்ச்சியடைந்துள்ளதால் நேபாளத்தில் ராணுவ ஆட்சிதான் நடக்கின்றது. இருப்பினும் நகரின் பல பகுதிகளை ராணுவத்தால் முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை. அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் பலரின் பெரிய ஆடம்பர வீடுகள் போராட்டக்காரர்களால் எரிக்கப்படுகின்றன. நேபாளத்தில் போராட்டங்கள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் ராஜினாமா செய்துள்ள பிரதமர் KP சர்மா ஒலியின் வீட்டிற்கும் தீ வைத்தனர். காத்மண்டுவில் உள்ள நேபாள நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நுழைந்துள்ளனர். சிலர் நாடாளுமன்ற கட்டடத்தில் தீ வைத்தனர். கட்டடத்தின் ஒரு பகுதியிலிருந்து புகை தொடர்ந்து எழுவதாக ஊடகங்கள் தெரிவித்தன. கட்டட வளாகத்தை சுற்றி மோட்டார் சைக்கிள்கள் சுற்றி வந்தன. சிலர் தோட்டத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட செடிகளையும் கட்டடத்தின் உட்புறத்திலிருந்து ஓவியங்களையும் எடுத்துச் சென்றனர். நாடாளுமன்ற கட்டடத்தின் நுழைவாயிலில் பல பொருட்களை போட்டு தீ வைத்தனர். நெருப்பை சுற்றி போராட்டக்காரர்கள் நடனமாடி கோஷங்களை எழுப்பினார்கள். பலர் நேபாள நாட்டு தேசிய கொடியை ஏந்தியிருந்தனர். நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் இருந்து பாதுகாப்பு படையினரின் இயந்திர துப்பாக்கிகளை போராட்டக்காரர்கள் கைப்பற்றினார்கள். சிலர் கைகளில் இயந்திர துப்பாக்கிகளை புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்தனர். சிலர் கட்டடத்தின் உள்ளே நுழைந்தனர். அங்கு அனைத்து ஜன்னல்களும் உடைக்கப்பட்டுள்ளன. கட்டடத்தின் வெளிப்புறத்தில் அரசாங்க எதிர்ப்பு படங்கள் பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி தன் பதவியை நேற்று செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்தார். KP சர்மா ஒலி தன் பதவியை ராஜினாமா செய்ததை பிரதமர் செயலகம் பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது. KP சர்மா ஒலியின் நேபாளத்தின் பிரதமராக 4வது முறையாக பதவி வகித்தவர். நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் ஜென்செட் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் சிலர் உயிரிழந்ததை அடுத்து KP சர்மா ஒலி மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆளும் கட்சி கூட்டணிக்குள் இருந்த கட்சிகளை கூட அவர் மீது கடும் கண்டனங்களை வெளியிட்டனர். 8ஆம் தேதி உள்நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை என்று 26 சமூக ஊடக தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. இந்த தடையை நீக்கவும் ஊழலை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி நேபாள தலைநகர் காத்மண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேபாளத்தில் Facebook, Instagram, WhatsApp உட்பட சமூக ஊடக தளங்களை லட்சக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர். பொழுதுபோக்கு, செய்தி மற்றும் வர்த்தகத்திற்காக சமூக ஊடகங்களை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் போலி செய்தி, வெறுப்பு பேச்சு மற்றும் இணைய மோசடிகளை எதிர்கொள்வதற்காக அவற்றை தடை செய்யும் முடிவு எடுக்கப்பட்டது என்று நேபாள அரசு நியாயப்படுத்தியது. திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அது அரசின் சர்வாதிகார அணுகுமுறை என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். பலரும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஊடகங்களிடம் பேசிய போது சமூக ஊடக தடையை விட அனைவரது கவனமும் ஊழலின் மீதுதான் உள்ளது. எங்களுக்கு எங்களின் நாடு திரும்பவும் வேண்டும், ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற விதத்திலேயே பலரது கருத்துக்களும் உள்ளன. நேபாளத்தில் சமீபத்தில் நெபோட்கிட் என்கின்ற பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் வைரலானது. அரசியல்வாதிகளின் வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை சுட்டிக்காட்டியும் அவர்களிடம் குவிந்துள்ள செல்வத்திற்கு காரணம் அரசியல்வாதிகள் செய்த ஊழலால் தான் என்று குற்றம் சாட்டியும் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டது. இந்த பிரச்சாரம் இளைய தலைமுறையினரை அதிகம் கவர்ந்தது. பள்ளி சீருடை அணிந்த மாணவர்களையும் போராட்டங்களில் மத்தியில் காண முடிந்தது. வெறும் 2 நாள் போராட்டத்துடன் KP சர்மா ஒலியின் தலைமையிலான ஆட்சி மிக துரிதமாக கவிழ்ந்தது. KP சர்மா ஒலி தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தது. நேபாள ராணுவ தளபதி வெளியிட்ட அறிக்கையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போதைய நெருக்கடியை பயன்படுத்தி பொது மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துதல், கொள்ளையடித்தல் மற்றும் தீ வைப்பதன் மூலம் குற்ற செயல்கள் நடப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதியின்மை தொடர்ந்தால் நேபாள ராணுவம் உட்பட அனைத்து பாதுகாப்பு நிறுவனங்களும் நிலைமையை கட்டுப்படுத்த உறுதி பூண்டுள்ளன. முக்கிய நடவடிக்கைகள் அமலுக்கு வரும் என்று அந்த அறிக்கை கூறியது. இது என்னவாக இருக்கும் என்பதை விவரிக்கவில்லை. அரசு கவிழ்ந்து விட்டதால் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. யாரும் பொறுப்பில் இல்லை. அமைச்சர்கள் உட்பட சில தலைவர்கள் பாதுகாப்பு கோரி ராணுவத்திடம் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரதமர் KP சர்மா ஒலி நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அவர் நேபாளத்திலிருந்து சீனாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் சிலர் தெரிவிக்கின்றனர். பிரதமர் KP சர்மா ஒலி சீனாவுடன் மிக நெருக்கமாக இருந்தார். சமீபத்தில் அவர் சீனா சென்று திரும்பி இருந்தார். பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமாவை அறிவித்த சிறிது நேரத்தில் நேபாள ராணுவ தளத்தில் இருந்து M28 ஸ்கைட்ரக் இலகுரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றதாக தெரிய வருகின்றது. நேபாளத்திற்கு சொந்த விமானப்படை கிடையாது. நேபாள ராணுவத்தின் வான் பிரிவு 6 M28 ஸ்கைட்ரக் விமானங்களையும் சில ஹெலிகாப்டர்களையும் இயக்குகிறது. பிரதமர் KP சர்மா ஒலி M28 ஸ்கைட்ரக் இலகுரக விமானத்தில் சீனாவுக்கு பயணித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. வரும் காலத்தில் நேபாளத்தின் அரசியல் தலைமைக்கு என்ன நடக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை.
ஆனால் சமீப காலங்களில் நேபாளத்தில் மன்னர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன. மார்ச் மாதத்தில் மன்னர் ஆட்சிக்கு ஆதரவான போராட்டங்கள் பெரும் கூட்டத்தை ஈர்த்தன. மன்னர் திரும்ப வேண்டும் என்றும் அன்றைய பிரதமர் ஓலி பதவி விலக வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுந்திருந்தன. அந்த நேரத்தில் போலீசாருடன் போராட்டக்காரர்கள் நடத்திய மோதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மீண்டும் மே மாதத்தில் மன்னர் ஆட்சிக்கு ஆதரவான இயக்கங்கள் நாடு தழுவிய போராட்டங்களை தொடங்கின. அதனால் அதிகாரிகள் முக்கிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை தடை செய்ய வேண்டியிருந்தது. நேபாள அரச குடும்ப உறுப்பினர்கள் எங்கு வசிக்கின்றார்கள்? நேபாளத்தில் மன்னர் ஆட்சி 2008ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது. அப்போதிருந்து நேபாளத்தின் கடைசி மன்னர் ஞானேந்திர ஷா அப்போது ஒரு சாதாரண குடிமகனாக நேபாளத்தில் வாழ்ந்து வருகின்றார். அவரது முக்கிய வசிப்பிடம் காத்மண்டுவில் உள்ள நிர்மல் நிவாஸ். அவர் மாட்டாந்தாய் ராணிதாய் ரத்னா முன்னாள் அரசு அரண்மனை வளாகத்திற்குள் அமைந்துள்ள மகேந்திர மான்சலில் தொடர்ந்து வசித்து வருகின்றார். நேபாள அரச குடும்பத்தை சேர்ந்த சில எளிய உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். முன்னாள் பட்டத்து இளவரசர் பராஸ் மற்றும் இளவரசி ஹிமானியின் மகள் இளவரசி கிருத்திகா ஷா 2008ஆம் ஆண்டு நேபாளத்தை விட்டு வெளியேறி சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்தார். அவரது மூத்த சகோதரி இளவரசி பூர்ணிகா ஷாவும் இப்போது சிங்கப்பூரில் வசிக்கின்றார். அரசியல்வாதிகள் மீதான மக்களின் கடும் கோபம் மீண்டும் மன்னர் ஆட்சியை கொண்டு வரலாம். இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றதில் 21 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதில் 2 செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தனர். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தாக்கும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் காணப்பட்டன. நேற்று செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் வெவ்வேறு அமைச்சர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர். நேபாளத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் வன்முறையால் உயிரிழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் வேளாண் துறை அமைச்சரும் நேபாள காங்கிரஸ் தலைவருமான ராம்நாத் அதிகாரி போராட்டங்களை கட்டுப்படுத்த காவல்துறை பயன்படுத்தப்பட்டதற்கு அதிருப்தி தெரிவித்து பதவியினை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமாவை பேஸ்புக் மூலமாக அறிவித்துள்ளார். பிரதமரை சந்திக்க முடியாததால் தனது ராஜினாமா சமூக ஊடகம் மூலமாக அறிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதாக கூறியுள்ளார் ராம்நாத். கேள்வி கேட்பதும் அமைதியான முறையில் போராடுவதும் பொதுமக்களின் அடிப்படை உரிமை. ஒரு ஜனநாயகத்தில் அதனை அங்கீகரிக்காமல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்குவது எனக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. அப்படியான சூழ்நிலையில் அதிகாரத்தில் இருப்பது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார். காத்மண்டுவில் செவ்வாய்க்கிழமை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் மற்றும் மோதல்கள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்ட குழுக்களால் பல்வேறு தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் நாசமாக்கப்பட்டதாகவும் தீ வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளது. பக்தபூரில் உள்ள பாலக்கோட்டில் உள்ள தற்போது ராஜினாமா செய்துள்ள பிரதமர் KP சர்மா ஓலியின் வீடு தீப்பற்றி எரிவதையும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதையும் காட்டும் காணொலிகள் வெளியாகின. புத்தனில் காந்தாவில் உள்ள நேபாளி காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஷேக் பகதூர் தியூபாவின் வீட்டை போராட்டக்காரர்கள் சூறையாடியதாகவும் செய்திகள் வந்துள்ளது. தங்கடியில் உள்ள கியூபாவின் இல்லமும் போராட்டக்காரர்களால் இலக்கு வைக்கப்பட்டது. முன்பு தகவல் துறை அமைச்சர் பிரித்வி சுப்ராக்ருங், உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தீபக் கட்கா ஆகியோரின் இல்லங்களும் சூறையாடப்பட்டன. நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அக்னி பிரசாந்த் சப்கோடா கூறிய போது அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான புஷ்ப கமல் தஹாலின் கும்தாரில் அமைந்துள்ள இல்லத்தில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பெட்ரோல் குண்டுகளை வீசியதாக தகவல் தெரிவித்தார். நேபாளத்தின் மற்றொரு முன்னாள் பிரதமர் ஜலலாத் கானலின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்போது முன்னாள் பிரதமரின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் வீட்டுக்குள் இருந்தார். காத்மண்டுவில் உள்ள அந்த வீடு தீப்பிடித்து எரிந்ததில் முன்னாள் பிரதமரின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாகி இறந்தார் என்று ஹபர்கூப்பை மேற்கோள் காட்டி ANI செய்தி வெளியிட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் வீட்டை எரித்த போது சித்ரகார் வீட்டில் இருந்தார் என்பதை குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்தனர். அவர் ஆபத்தான நிலையில் கீர்த்திபூர் பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே 2 சிறைகளில் இருந்து கைதிகள் தப்பி சென்றதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜென்செட் போராட்டக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சிறைச்சாலை வளாகத்திற்குள் நுழைந்த பின்னர் 773 கைதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக காஸ்கி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் டாங் மாகாணத்தில் உள்ள துளசிப்பூர் சிறையிலிருந்து 127 கைதிகள் தப்பி சென்றதாக துளசிப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றி புகை எழுவதால் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக நேபாள சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு விமானங்கள் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இப்போது சர்வதேச விமானங்களும் நிறுத்தப்பட்டு விட்டன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.